கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருகிறவர்களே அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். நாடகம் அரசியலெல்லாம் தெரியாது, அரசியலெல்லாம் தெரியாது, அரசியலெல்லாம் தெரியாது. அதிலே தொடர்பு கிடையாது, தொடர்பு கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு, நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் வேணுங்க, நாட்டில எல்லாரும் வேணுங்க. உங்களுக்கு எல்லாம் அங்க வந்துட்டேன். களவாணி சேரட்டும், களவாணிகள் சேரட்டும், கைலாசம் போகட்டும், அந்த பூர்வான கைலாசம் போகட்டும். ஆமா, அவர்தான் அப்படிதான் பல குழப்பங்கள் வரத்தான் செய்யும். அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருகிறவர்களே அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. ஆமா, துவங்கிட்டோமா? துவங்கிட்டோம்ல, தொடங்கிட்டோம்ல. ஒன்னும் யோசிக்க வேணாம், யோசனை எல்லாம் கிடையாது. என்ன மணி 11 மணிக்கு மேல ஆச்சே, அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஆனா நேரம் ஆகட்டும், நேரத்தை நம்ம கையில பிடிச்சி நிப்பாட்ட முடியுமா? அது முடியாது. எது நடக்கணும் இருக்கோ அதான் நடக்கும். விளக்கணை கடை வீட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தேவத்துமே தவிர எல்லா மண்ணையும் உருட்டிக்கிட்டு நம்ம போயிட முடியாது. அதனால எது எப்ப நடக்கணும் விதி இருக்கோ அது ஆண்டவன் சன்னிதானத்திலே அவன் அருள் ஆளை அவன்தால் விளங்கிடான். அவனை கும்பிடுறதுக்கு கூட அவனுடைய அனுமதி இருந்தால் தான் கும்பிட முடியுமா. அதனால எப்ப எது நடக்கணும் விதி இருக்கோ அது நடக்கும். அதனால நல்லபடியா உட்காந்து பாருங்க. கூத்து நல்லபடியா ஆரம்பிச்சது பெருசு இல்ல, நல்லபடியா கொண்டு முடிக்கிறது தான் பெருசு. எந்த விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறது எளிது, நல்லபடியா கொண்டு முடிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சு விட்டு மக்கள் எப்படி முடிக்கிறது இல்லையே அப்படின்னு குழப்பத்தை வைப்பான். அதனால இப்ப கூட முடிக்கும் போது குழப்பம் வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி முடிக்கிறது நல்லபடியா முடிக்கணும். அது நாங்க முடிச்சிருவோம், முடிச்சிருவோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாங்க நல்லபடியா முடிக்கிறோம்னா அதுக்கு நீங்க நல்லபடியா உறுதுணை கொடுக்கணும். என்ன காரணம்? நாடகக்காரன வேலை வாங்குறது உங்க வேலை. நீங்க வேலை வாங்கலைன்னா நாங்க ஏமாத்துவோம். பகிரங்கமா சொல்லுவான். என்ன ஏமாத்துறீங்க? நடிகை ஏமாத்திருவியா? இல்லையே, ஏமாத்தான் செய்வியா? ஏன் ஏமாத்தாம இருக்கணும்னா நீங்க வேலை வாங்கணும். காரணம், கூத்தாடி கிழக்க வாப்பேன், கூலிக்காரே மேக்க வாப்பேன். ஏன் பாக்குறேன்? கூத்தாடி ஏன்டா கிழக்க பாக்குறேன்னா பொழுது எப்படா வெடி ஊர் காசை வாங்கிட்டு வீட்டு பக்கம் போலாம் அப்படின்னு அவன் நினைப்பேன். கூலிக்கார ஏன் மேக்க பாக்குறேன்? எப்படா இந்த சனியும் பிடிச்ச பொழுது மேக்க போகும், முதலாளித்த காசை வாங்கிட்டு பொண்டாட்டி உள்ளே பார்க்க போகலாம் அவன் நினைப்பேன். இவன் ரெண்டு பேரும் கிழக்கையும் மேக்கையும் பாக்குறானே, அதனால கிழக்க சூரியன் உதிக்குதா? மேக்க மறையுதா? இல்லையே, மறையுதா? மறையுது, உதிக்குது.
என்னடா சொல்ற? ஆமாங்கிறியா இல்லை? அவன் குழப்பத்துக்கு பிறந்தவையா? குழப்பமாவே சொல்லுவான். சூரியன் கிழக்க ஒழிக்கவும் இல்ல, மேற்க மறையவும் இல்ல. அப்படித்தானே சொல்றாங்க. இப்படி சொல்றாங்கன்னா நம்மளும் சொல்லக்கூடாது. 2024 உனக்கு கண்ணு பாக்குறீங்களா? நமக்கு மண்டையில கொஞ்சம் ஆண்டை மூளை வச்சிருக்கானே, எதுக்கு வருத்தீங்க? வா, அதுக்கு வேலை கொடுக்கணும். சூரியன் என்பது ஒரு கோள். அது வந்து அக்கினி பிளம்பு மாதிரி, அது ஒரே இடத்துலதான் இருக்கும். பூமி நம்ம இருக்குமே, இதுவும் ஒரு கோள். இந்த பூமி தான் என்ன செய்யும்னா சூரியனை சுத்தி வரும். எப்படி சுத்தி வரும்? சும்மா சுத்தாது, தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனும் சுத்தி வரும். அப்படி சுத்தி வர்றதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள். அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. அதுதான் வெளிநாட்டுக்கு நமக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் வர்றது காரணம் வரும். அது என்ன காரணம்னா அது இருக்கிற திசையை பொறுத்து இருக்கு. அதான் கிழக்கை மேற்கே இருக்கிற நேர் மாற்றம். அதனால சூரியன் எப்பவுமே உதிக்காது, மறையாது, ஒரே இடத்துலதான் இருக்கும். இது தெரியாமத்தியா நம்மால் கன்னியாகுமரியில போய் குமிஞ்சுதான் சூரிய உதயம் பாக்குறோம். சூரிய உதயம் பாக்குறோம், கடலுக்குள்ள இருந்து வருது. எங்கடா வருது? கடலுக்குள்ள இருந்து. அது கடலுக்குள்ள இருந்து கம்மாய்க்குள்ள இருந்து வரல, அதுவா கிளம்பி வர்ற மாதிரி, அதுவா அங்கேயேதான் இருக்கு. இது நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு 6வது அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்மளும் தத்தி மாதிரி அலைய வேண்டியதான். அதனால இப்ப நீங்க புத்திசாலி தரத்துல உட்கார்ந்து இந்த கூட்ட பாருங்க, எப்படி பாக்குற உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சொல்லவா? கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்குங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்குங்க. இருக்குங்க சோதர சோதரிகளை வணக்கமுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னால போகாதீங்க, நீங்க பின்னால போகாதீங்க, நீங்க பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்தவட்டு முடிவு பழகிறது என்ன நடக்கும்? முன்னாடி வந்து விடிய வரைகிறது என்ன நடக்கும் என்று பார்த்துடுங்க. 2 நாளை நாடகத்தாய் பார்த்துடுங்க. நாடக கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும், கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். தமிழ் விளக்கணும் நடிப்புயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நான் இருக்கணும். கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. முதல்ல நோட்டீஸ் வாசிக்கிறேன். சரி, அப்புறமா நீங்க பொட்டி மிருதங்க வாசிங்க. சரி, இந்த போய் கிளம்பி போயிட்டு வர்றோம். அப்புறம் நல்லபடியா போயிட்டு கூட வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா மேலக்காணியத்திலே அமைந்து அருள்பாலித்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். கொஞ்சம் கெயின கூட்டாளே தம்பி. ஹலோ, கொஞ்சம் இன்னும் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் மண்டபடிக்காரர்களாகிய மேலத்தானியம் விஸ்வகர்மா கொல்லு தச்சு ஆசாரியர்களும், மேலத்தானியம் தேவேந்திர குடும்பங்களும் மற்றும் உசிலம்பட்டி சூரப்பட்டி தேவேந்திர குடும்பங்கள் மற்றும் ஆவாம்பட்டி காவல்காரர்களும் இணைந்து நடத்தக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலைகளில் நடைபெறுகின்ற நாடகம் வள்ளி திருமணம் நாடகம். இது விமர்சையாக இங்கே நடைபெறுகிறேன். நாடகத்தில் பங்கேற்கக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னக மேடுகளுக்கு வெற்றி பெற்று கொட்டி கொடுக்கும் நடிப்பு செய்யும் நாயகன் உங்கள் அபிமான செல்வன் மேலப்பட்டு சார்ந்த கேபியை காலமிட்டவர்கள் வேலன் வேடன் விருத்தராக காத்துள்ளார். அதற்கிடையாக உயிரினுடைய கானங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் கோயில் இசைக்கோகில வாணி. சென்னை சார்ந்த ஏபி லட்சுமி அவர்கள் இங்கே வள்ளி நாயகம் அவருக்கு காத்திருக்கிறார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது கச்சை கட்டி கொடுக்கிற காத்திருக்கின்றார். சொல்லடுக்கு வீரர் முருகோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார். அன்பு மாப்பிள்ளை இரட்டையாளத்தை சார்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இங்கே நாடகம் அடிக்க காத்துள்ளார். அந்த ராகம்
மனிதனுடைய சோகத்தை நீக்கி உற்சாகத்தை கொடுக்குமா. அப்ப அந்த ராகமா போட்டிருக்கேன் நிஜமா. உற்சாகத்தை கொடுக்குமாமா. ஆமாங்க. அப்ப சோகம் இல்லையாது. அப்படி போட்டிருக்கேன். சோகத்தை நீக்கி உற்சாகத்தை கொடுக்குமா. சோக நேரத்துல அந்த ராகத்தை பாடும்போது அந்த சோகம் நீங்கி உற்சாகம் வருமா போட்டிருக்கேன். என்னமோ உண்மையை புரிய தெரியல நமக்கு. உற்சாகமா இருந்துக்கிறீங்க. ஆக இங்கே பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள். இசை வேந்தர்கள் ஆர்மணி சக்கரவர்த்தி மெலிசை திலகம் எல்லாரும் சேர்த்து மொத்தமா அவங்க நண்பர் நேரம் காலத்தை அணிஞ்சிருச்சு. எல்லாரையும் தனித்தனியா செஞ்சா ஒருத்தரும் 1 மணி நேரம் செய்வாங்க. ஆமா என்ன தொழில். இப்ப எல்லாரும் சேர்ந்து 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுங்க. 1 நிமிஷம் கூட. ரத்னப்பா அவர்கள் ஆர்மணி இசைக்க, பாரதி அவர்கள் மிருதகம் இசைக்க, ராஜா அவர்கள் ஆள்ரோடு இசைக்க, இன்ப செல்வம் தாளம் இசைக்க, நாடகம் சிவனை நடைபெறும். இணைந்து அங்க வேடிக்கை வந்துட்டு என்ன விட்டுறேன் மறந்துடுறேன். அதானே. ஐயோ கடவுளே, எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கு. என்ன செய்யறது? மிக அருமையான வேற பக்க மேளங்கள். வேற எதுவும் வேணுமா? வேணாம், ஒண்ணு வேணாம், இருக்கிறது போதும் போதும். என் பேர் சொல்லிக்கிறேன். யாரு கேட்ட உங்க பேரு? இப்ப மணி ஆச்சு இல்ல? கிளம்புவா என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நோட்டீஸ்ல போட்டிருக்கியா என் பேரு? அது அவங்க பாத்துருப்பாங்கல்ல. உங்க பேர்ல அவங்க பாக்கலையா? அவங்க பார்த்தாங்க. எங்க பேர் சொல்லுதான் உங்களை போட்டிருக்கு. ஓஹோ, அப்ப என் பேரை சொல்லி இன்னொரு பக்கம் வரணுமோ? அது முடியாது இல்ல. நம்ம பேர் நம்மள சொல்லி அசிங்கமாயிரும்ல, சொல்லக்கூடாது. வேணாமே அப்படிங்க. என்ன உங்களுக்கு டான்ஸ் வேணாதுன்னு அதை சொல்லுங்க. நேரடியா கேட்க வேண்டியதானே. நாட்டிய பேரொழி, நடிகை திலகம், ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, துவண்டு போன செத்த பாம்புகள் எல்லாம் துவண்டு போன பாம்புகள் எல்லாம் உயிருடன் பிழைக்க வைக்க செய்யும் சஞ்சீவி மூலிகை தன் வாயிலும் கையிலும் கவி கொண்டிருக்கும் திருச்சி எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் சொல்லாத, எக்ஸ்பிரஸ். அதுக்காக அப்படி இருக்கு. விஜய் 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 உங்களை பிள்ளை சொன்ன ஆர்வமா இருக்கத்தான் செய்றீங்க. வரட்டு பேசுவோம். மேலுமே இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொடுக்கிறார்கள். ஒலி அமைப்பு அஜெண்டா சர்வீஸ் உரிமை சி கடமன் வேலைக்காரியம் சிறந்த நிலையில கொண்டு சிறப்பாக நடாத்து கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அதைத்தான் சொல்லணும். முக்கியமா மனுஷன் வந்தது சோத்துக்கு தான், வேற எதுக்கு? சாப்பாடு ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் நடமாட முடியுமா? முடியாதுல்ல. வண்டியில எப்படி டீசல் இல்லைன்னா வண்டி ஓடாதோ, ஓடாம கிடந்து மாதிரி மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா வேலை ஆகாது. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இந்த பாடு வர்றோம். ஆமா, வேற எதுக்கு அவனு கத்திட்டு கிடைக்குமா? எதுக்கு? இல்லாட்டி பசின்னு ஒண்ணு எடுக்கலைன்னா எவனாவது வேலைக்கு போவானா? போக மாட்டோம்ல. ஏசா போறவை பூத்து இழுத்து படுத்துக்கிறியான். எதுக்கு போற வேலைக்கு? எதுக்கு போகணும்? அந்த சாப்பாடு ஓட்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. காரணம் என்னடானா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்றானா இல்லையா? காரணம் நீங்க சாப்பாடு போடுறது எதுக்காக உங்களை அடிச்சடிச்சு சொல்லியிருக்கேன்னா, நீங்க ஊர்ல திருவிழா கொண்டாடுறதோ, சாமிக்கு விசேஷம் வைக்கிறதோ, 1,00,000 பேருக்கு அன்னதானம் போடுறதோ, அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு மாபெரும் புண்ணியம் உங்களுக்கு எதுல கிடைக்கும்னா, 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டீங்கன்னா உங்க குடும்பமே நல்லா இருக்கும்.
எப்படி என்ன காரணம்னா என்ன காரணம்? நாடகக்காரன் வந்து கடவுளுக்கு சமம். இந்த முகத்துல அரிதாரம் பூசி வந்து நின்னுட்டான்னா அவன் முருக வேஷம் போட்டானா அவன் முருகன் அவர் காளிமுத்தா பார்க்க மாட்டாங்க, முருகனா தான் பார்ப்பான். நாரதர் வேஷம் போட்டா வெங்கடேசனா பார்க்க மாட்டாங்க, நாரதரா தான் பார்ப்பாங்க. அது காரணம் அந்த பவுடருக்கு அந்த அதான் அரிதாரம். அரி என்றால் மகாவிஷ்ணு, தாரம் என்றால் பொண்டாட்டி, மகாலட்சுமிக்கு சமம். அதனாலதான் 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டா பரதேசிக்கு சோறு போட்டதுக்கு சமம். சாமிக்கு சமம் அதெல்லாம் பரதேசி சொல்லிட்டு இருக்கு. அதனால பிச்சைக்காரங்க தான் வேற என்ன இதுல போய் கௌரவம் பண்ண கௌரவம். அவன் ஊரா போறான், வீடு போறான், நம்ம ஊரா போறான், அவ்வளவுதான். எடுத்துட்டு போற முடியும். அவன் போய் கேட்டு வாங்குறேன், நம்ம மொத்தமா கொண்டு போய் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணும் தப்பு இல்ல. பிச்சைக்காரன்னா கேவலமா வேற அதிசயமா பேசிருக்கு. பிச்சை எடுப்பு இருந்தால்தான் நம்ம தர்மத்தை சேர்க்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது, பழைய பெருசுகளுக்கு தெரியும். இந்த காலத்துல ராத்திரி 9:30 மணிக்கு வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவான். யாரு? அவன் பேரு ராப்பிச்சை நம்ம சொல்றது. ஆனா அவன் பேர் உண்மையான பேர் என்னன்னா அன்னக்காவடி. எப்படி வருவான்னா உலக்க ஒண்ணு வச்சிருப்பான், தோல்ல 2 குண்டா செடி தொங்கும் தராசு மாதிரி, நடுவுல ஒரு மணி கட்டியிருப்பான். வாசல வந்து நின்று பிச்சை போடுறதுன்னு கேட்க மாட்டேன். இந்த மணி அவ்வளவு அடி அடிச்சு தர்மந்தாயே அப்படிமா, தர்மந்தாயே நம்ம சத்தம் கேட்டோடனே அந்த ஆத்தா என்ன செய்வா தெரியுமா? அதுக்குள்ள வீட்டுல மாமனா மாமியா புள்ள விட்டு எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு மிச்சம் இருக்கிறது பூரா வாரி வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்துல போடுவான். அது மாதிரி 10 வீட்டுல வாங்கிட்டு போய் அவன் புள்ள குட்டியோட பசி ஆறினான். தர்மம் நிலைச்சது. சரி, தர்மம் தாயே அப்படின்னு சொன்ன தர்மம் நிலைச்சது. இப்ப மட்டும் என்ன இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயா வர்றானா? வரமாட்டேன். ஏன் வரமாட்டான்? எப்படி வருவேன்? ஏன் வரமாட்டான்னு நீங்க வீட்டுக்கு பிரிட்ஜ் வாங்கி வச்சீங்க, சம்பந்தம் இருக்குது. நீங்க தான் முட்டு சட்னி மிஞ்சினால குண்டால வளைச்சு வச்சு பிரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி நக்கி திங்கிறீங்க. அவன் எப்படி வருவான்? இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்க ஆகிட்டாங்க. இனி நம்ம வேலைக்கு போயிடுறது உத்தமா. அவன் கிளம்பிட்டான். அதனால தயவு செய்து ஆத்தா அதோ இந்த ப்ளூ சேலை இங்கேத்தா ஒண்ணு காத்தா நாடகம் இங்க நடக்குது, நீ குட்டியை திருப்பி உட்காந்துருக்க. என்ன ஆகா நல்லா இருக்க. சாமியை பார்க்கவா உங்ககிட்டயே பத்து உட்காந்துருக்கா. நாடகம் பார்க்கணும் இங்கிட்டு திரும்பி உட்காருனேன். அது என்னமோ என்னைய இதுக்கு சமம் நினைச்சு இப்படி திரும்பி உட்காந்து முதல்ல வீட்டுல இந்த பிரிட்ஜ் வாங்கி வைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து மாவாட்ட பழம் இல்ல நல்லது. ஒரு வாரத்துக்கு ஆட்டி வச்சு பிரிட்ஜுக்குள்ள வச்சு தோசை இட்லிமா புருஷனுக்கு சுட்டு ஊத்தி அவன் வகுற செப்டிக் டேங்க் மாதிரி ஆக்கிவிட்டீங்க. அப்புறம் எப்படி புரிஞ்சு எப்படி எல்லாம் இருப்பேன்? ஆமா, பிரிட்ஜுக்குள்ள வைக்க வரைக்கும் மாவு புளிக்காது, வேற என்ன நல்லா தான் இருக்கும். அப்படியே இருக்கும். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வேலையை காட்டும். நீங்க தோசையை ஊத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் தின்னுட்டானா வகுத்துக்குள்ள போய் புளிச்சிடும். அப்புறம் அதனால அவன் கிழிக்கிறான். ஏன் கிழிக்கிறியா? 4 வேட்டியை கிழிச்சான்னா யாருக்கு நட்டா? அதனால தயவு செய்து அன்றாடம் ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் மதிப்பிரிய அவர்களுடைய நன்றி வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு சொல்ல பொங்கி வழியணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு சொல்ல பொங்கி வழியணும், எல்லாரும் இல்லாதவங்க இருப்பவங்க இருக்கணும், நமது நாட்டில் எங்கு சொல்ல பொங்கி வழியணும்.